ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். இது வந்து மென்சுரேஷன் சம்மு, சரிங்களா? 66 சென்டிமீட்டர் அண்டு கிராஸ் கொடுத்துருக்காங்க. பெருக்கல் 12 சென்டிமீட்டர் எனும் அளவு கொண்ட ஒரு உலோக தகட்டினை 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உருளையாக மாற்றினால் கிடைக்கும் உருளையின் கன அளவு என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஒரு உலோக தகடு இருக்குது. இந்த உலோக தகடு 66 × 12, சரிங்களா? நீளம் 66, அகலம் 12 அப்படி வச்சுங்க. இதை வந்து என்ன பண்றாங்க, இந்த தகட்டை உருளையா மாத்துறாங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து உருளையா மாத்திட்டாங்க. இந்த மாதிரி உருளையா மாத்திட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த உருளையாக மாற்றினால் கிடைக்கும் உருளையின் கன அளவு கேட்குறாங்க. 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள உருளைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதனுடைய உயரம் எவ்வளோ? உருளையினுடைய உயரம் 12 சென்டிமீட்டர். இப்போ இந்த உருளையினுடைய கன அளவு கேட்குறாங்க. இந்த உலோக தகட்டை தான் இந்த உருளையா மாத்துறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ கண்டுபிடிக்கலாங்களா? முதல்ல உலோக தகட்டை உருளையா மாற்றினாங்கன்னா அது என்ன வரும்? உருளையினுடைய புறப்பரப்பை தான் வரும். சரிங்களா? உருளையினுடைய புறப்பரப்பு ஃபார்முலா தெரியும். 2πr/h. இது நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். சரியா? உருளையின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா 2πr/h. அது வந்து எவ்வளோ? புறப்பரப்பு வந்து என்னது? இந்த நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினா தான் புறப்பரப்பு. அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 66 × 12. ஓகேங்களா? சரி, இப்போ இதுல இருந்து ஆறு கண்டுபிடிக்கலாங்களா? சரிங்களா? இப்போ 2வையும் 2ஐயும் 66 கேன்சல் பண்ணலாம். 3 வரும், இங்க 3 முறை வரும். சரிங்களா? 3 2 6. சரி, வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அடுத்தது பை 22/7ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இன்ட்டு ஆர் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அப்படி எழுதிங்க. இன்ட்டு ஹச் என்னன்னு தெரியும். ஹச் வந்து என்னது? 12 சென்டிமீட்டர். சரிங்களா? 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள உருளையா தான் மாத்துறாங்க. அப்போ 12 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இங்க என்ன ஆகுது? 33 × 12 இருக்குது. சரிங்களா? இந்த 12 இந்த 12 கேன்சல் பண்ணிருக்கு. ஓகேங்களா? சரி, அப்போ ஆறு மட்டும் தான் இங்க வச்சுக்கணும். ஆறு இங்க வச்சுங்க. 22/7 அந்த பக்கம் போங்க. இந்த வகுத்தில் இருக்கிற 7 அந்த பக்கம் போச்சுன்னா ஈக்குவல் டு போச்சுன்னா மேலே வந்துடும். இந்த மேலே இருக்கிற 22 வகுத்தில் இந்த ஈக்குவல் டு போச்சுன்னா கீழே வந்துடும். 22. ஏகனே என்ன ஆகுது? 33 இருக்குது. ஓகேங்களா? 22 33 கேன்சல் பண்ணலாம். 11 கேன்சல் பண்ணலாம். 2 11 22, 3 11 33. சரிங்களா? இப்போ அடுத்தது 7 3 இருக்குது. இங்க கீழே 2 இருக்குது. 7 3 பேருக்குன்னா 21. 7 21 டிவைட் பை கீழே வகுத்தல் 2. இதுதான் ஆரோட வேல்யூ. இதை அப்படியே கிட்டோம். இப்போ அவங்க கேட்கறது என்ன? உருளையின் கன அளவு. கன அளவு என்னன்னு பாருங்க. v = πr²h. சரி, கன அளவுக்கான ஃபார்முலா இது நம்மளுக்கு தெரியும். பை என்ன தெரியும்? 22/7. ஆறுன்றது இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம். 21/2. அங்க r²ன்னு இருக்குது. அப்போ 21/2 × 21/2 2 முறை எழுதணும். அப்போ 21/2 × 21/2 இன்ட்டு h என்னன்னு தெரியும், அவங்களே கொடுத்துட்டாங்க. 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உருளைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹச்சுக்கு 12 அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இதை சால்வ் பண்ணினா அதுதான் உருளையினுடைய கன அளவு. இங்க இருக்கிறதுல ஆன்சர்ல கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு 7 7 3 21. வேற 2ஐயும் 22 கேன்சல் பண்ணலாம். ஒரு முறை வரும். இங்க 1 2 1 2. ஓகேங்களா? சரி, வேற என்ன கேன்சல் பண்ண முடியுமா? இந்த 2ஐயும் 12 கேன்சல் பண்ணலாம். இங்க ஒரு முறை, இங்க 6 முறை. ஓகேங்களா? சரி, இப்படி பிரிக்கலாம். 3 18 8 மிச்சம் 1, 2 6 1 7 3. அதே 378 தான் திருப்பி வரும். ஓகேங்களா? 8 15 5 மிச்சம் 1, 10 12 1 மிச்சம் 1 4. 4158. சரிங்களா? எங்க இருக்குன்னு பாருங்க. டி ஆன்சர் 4158. கன அளவுனாவே கன சென்டிமீட்டர் தான் வரும். கன சென்டிமீட்டர். ஓகேங்களா? நான் பொறுமையா போட்டேன். நீங்க படப்படன்னு போடலாம், டக்குன்னு அடிச்சிடலாம். நீங்க அந்த கான்செப்ட் மட்டும் நான் தெரிஞ்சுக்கிங்கன்னா போதும். உலோக தகட்டை உருளையா மாத்துறாங்க. சரிங்களா? உலோக தகட்டை உருளையா மாத்துறாங்க. அப்போ உருளையா மாற்றும் போது உலோக தகடுன்றது அது உலோகத்தினுடைய உருளையினுடைய புறப்பரப்பா வரும். சரிங்களா? அப்ப அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது மேல இருக்கிற பரப்பு. சரிங்களா? அதுக்கு ஃபார்முலா 2πr/h. அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சு ஆறு கண்டுபிடிச்சிருங்க. h அவங்களே கொடுத்துட்டான் 12. சரி, ஓகே. இப்போ கன அளவு கண்டுபிடிக்கும். கன அளவுனா πr²h. சரிங்களா? அப்போ h 12, 6 தான் நம்மளுக்கு தெரியாது கன அளவு கண்டுபிடிக்கிறது. அந்த 6 தான் நம்ம இதுல இருந்து எடுக்கிறோம். சரிங்களா? ரேடியஸ் எடுக்கிறோம். எடுத்து கண்டுபிடிச்சா ஆன்சர். சரிங்களா? ஒரு இன்னும் நல்ல சம்மு. இந்த மாதிரி சம் கேட்கறாங்க நிறைய. சரிங்களா? நம்பர்ஸ் மாத்தி கேட்கலாம். இதுல நம்பர்ஸை மாத்தி கேட்கலாம். நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சரி. சரிங்களா? அடுத்த சம் போலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. 2 கனசதுரங்களின் கன அளவின் விகிதங்கள் முறையே 8:1 எனில் அதன் பக்க அளவுகளின் விகிதத்தை கொடுன்னு கேட்கறாங்க. என்ன பண்ணா ஈஸி தான். ஒரே ஸ்டெப் ஆன்சர். 8:1 கொடுத்துறாங்க. சரிங்களா? இது வந்து என்னது? கன அளவுகளின் விகிதம். கனசதுரத்தின் கன அளவுன்னு கொடுத்துட்டாங்க. சரி, கனசதுரத்தின் கன அளவு உங்களுக்கே தெரியும். 8 எப்படி எழுதலாம்? 2 கியூப்னு எழுதலாம். ஓகேங்களா? ஈக்குவல் ரேஷியோ 1 1 கியூப்னு தாராளமா எழுதலாம். ஓகேங்களா? ரேஷியோ 1. சரிங்களா?
கனசதுரத்தினுடைய கன அளவு விகிதம் 8:1 அப்படின்னுச்சுன்னா அதனுடைய பக்கங்களின் விகிதம் தான் கேட்கறாங்க. சரியா? பக்கன்றனால தான் ஏ கியூப் தான் ஃபார்ம், அதனால ஏ கியூப் எழுதுறோம். 2 கியூப் எழுதுறோம். 2 கியூப்னா 8 தான். 1 கியூப் நிக்குது, அது 1 தான். சரிங்களா? அப்போ பக்கம்னா என்னது? எது பக்கம்? 2ன்றது தான் பக்கம். சரிங்களா? இது இந்த கனசதுரத்துக்கு பக்கம் என்ன? 1. சரிங்களா? அப்போ 2:1 அதான் ஆன்சர். சரியா? பக்க அளவுகளின் விகிதத்தை குறித்து கேட்கிறோம். 2:1 எங்க இருக்குன்னு பாருங்க. சி ஆன்சர். சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் மூணாவது கணக்கு பாருங்க. 1/4 ஈக்குவல் டு x/20 ஈக்குவல் டு 3/y எனில் x, y இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கும். இது மூணுமே சமம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதையும் ஈக்குவேட் பண்ணுங்க. இதையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? என்ன அப்புறம் எதையும் ஈக்குவேட் பண்ணும்? ஃபர்ஸ்ட்டையும் ஈக்குவேட் பண்ணும், லாஸ்ட்டையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேட். அப்போ இதையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். இதையும் ஈக்குவேட் பண்ணா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்கேயும் எக்ஸ் இல்லை, இங்கேயும் ஒய் இல்லை. சரியா? சரி. அப்போ இதையும் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவேட் பண்ணுங்க. 1/4 ஈக்குவல் டு x/20 ஈக்குவேட் பண்ணிட்டோம். இப்போ கிழக்கிறது கேன்சல் பண்ணலாம். ஈக்குவல் இருந்துச்சுன்னா இங்க ஒரு முறை வரும், இங்க 5 முறை வரும். ஓகேங்களா? இங்க என்ன இருக்குது? 1/1 1 மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? 1 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குது? x/5. சரிங்களா? 5 சரி வந்து ஸோ 5 ஈக்குவல் டு எக்ஸ், 5 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ 5 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இங்க வாங்க, ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ 1/4 ஈக்குவல் டு 3/y. சரிங்களா? சரி. இப்போ இந்த y தான் கண்டுபிடிக்கணும். y எந்த பக்கம் வந்துடல, மேலே வந்துடும். சரிங்களா? 1 × y ஈக்குவல் டு இந்த 4 ஆன்சர் கொண்டு போங்க. ஈக்குவல் தான் போச்சுன்னா கீழே இருக்கிறதா போச்சுன்னா மேலே வந்துடும். அப்போ 3 × 4 4 இங்கே வந்துடும். 3 × 4 12. இப்போ ஒய்யோட வேல்யூ 12. சரிங்களா? எக்ஸ் 5, ஒய் 12 எங்கே இருக்குன்னு பாருங்க. ஏ ஆன்சர். சரிங்களா? அதுதான் போகலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சம் தான் எல்லாமே. தி ஹெச்சிஎஃப் ஆஃப் 108, 360, 408 என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது மீப்பேரு பொது வகுத்தி. சரிங்களா? பொதுவாக வகுக்கிற எண்ணை தான் என்னன்னு கேட்குறாங்க. சரி, 108, அப்புறம் 360, 408. சரிங்களா? 2ஆல் டிவைட் பண்ணலாம். டைரெக்டாக நீங்கள் 4ஆல் கூட டிவைட் பண்ணலாம். ஏன்னா 4ம் காமனாக டிவைட் ஆகும். சரிங்களா? பெரும்பாலும் ப்ரைம் ஃபேக்டராக எழுதிட்டா கொஞ்சம் நல்லது. சரிங்களா? நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 4ஆலையும் டிவைட் பண்ணலாம். என்ன வரும்? 5 சார் 8, 4 சார் 5 சார் 10, 4 சார் 8. இங்கே 1:2, இங்கே 8 சார் 16, 0. இங்கே 2 சார் 4, 0, 4 சார் 8. நெக்ஸ்ட் மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். எல்லாமே 2ஆல் கேன்சல் ஆகும். 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2 7 வரும். இங்கே 9 0, இங்கே 1 0 2 வரும். சரிங்களா? மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 27 வந்துருச்சு, அது 2ஆல் டிவைட் ஆகாது. 3ஆல் டிவைட் ஆகாதுன்னு பாருங்க. 27 3ஆல் டிவைட் ஆகும், 9 3ஆல் டிவைட் ஆகும், 102 3ஆல் டிவைட் ஆகும். 1 2 ஆட் பண்ணிங்கன்னா 3 தானே. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 9 3 சார் 27, இங்கே 3 3 சார் 9 0, இங்கே 3 3 சார் 9, ரிமைண்டர் 1, 4 3 சார் 12. அவ்வளோதான். வேறு ஏதாவது டிவைட் ஆகும்னு பாருங்க. 3ஆல் மறுபடியும் டிவைட் ஆகாது. இது டிவைட் ஆகும், இது டிவைட் ஆகும். இது 7 வந்துச்சு, 3ஆல் டிவைட் ஆகாது. சரிங்களா? அவ்வளோதான். காமனாக டிவைட் பண்ணுறது இது 3 நம்பர் மட்டும் தான். சரிங்களா? காமனாக டிவைட் ஆனால் மட்டும் தான் டிவைட் பண்ணலாம். எல்சிஎம்னா அதையும் சரி எல்லாமே டிவைட் பண்ணிட்டு அப்புறம் மல்டி பண்ணுங்க. எல்லாரும் டோட்டலாக மல்டி கடைசியாக 1 1 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணிட்டு ஃபுல்லாக மல்டி பண்ணுவோம். சரிங்களா? ஹெச்சிஎஃப்னா மீப்பேர் பொது வகுதினா காமனாக டிவைட் ஆகிறது மட்டும் தான் மல்டி பண்ணும். சரிங்களா? மல்டி பண்ணுங்க. இது மட்டும் 2 × 2 × 3, 2 × 4 4 3 12. இதான் வந்து ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? எனக்கு பாருங்க சி ஆன்சர். ஓகேங்களா? ஹெச்சிஎஃப் வந்து 12. நெக்ஸ்ட் வாங்க போகலாம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 6, 20. இதனுடைய எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மடங்கு. சரிங்களா? எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும். சரி, 6 20 ரெண்டுதும் இந்த எல்சிஎம் எடுக்கலாம். 6 20 பார்த்தீங்கன்னா 2 3 2 சார் 6, 10 2 சார் 20. அடுத்தது மறுபடியும் 3 அப்படியே இல்லைங்க, 5 சார் 10. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் வராது. சரிங்களா? வேணா 1 1 வர மாதிரி போனோம்னா 3ஆல் 1 டைம் வரும், அப்புறம் 5 மறுபடியும் 5ஆல் அந்த 1 வரும் 1 வரும். அவ்வளோதான். சரிங்களா? இந்த ஸ்டெப்லேயே மல்டிபிள் பண்ணிடலாம். போட்டோம். இது மல்டி பண்ணுங்க. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? 2 2 சார் 4, 4 3 சார் 12, 12 × 5 60 வரும். சரிங்களா? அப்போ எல்சிஎம் வந்து என்னது? 60. இது சி ஆன்சர். ஓகேங்களா? எல்சிஎம்னா லாஸ்ட்ல 1 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஹெச்சிஎஃப்னா காமனாக இருக்கிறது மட்டும்தான். சரிங்களா? இதில் ஹெச்சிஎஃப் என்ன வரும் சொல்லுங்க? அவ்வளோதான். இதோட முடிஞ்சிருச்சு. 2 தான் ஹெச்சிஎஃப். சரிங்களா? இங்கே காமனாக எதுவும் டிவைட் ஆகாது. சரிங்களா? நெக்ஸ்ட் 6வது கணக்கு. 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு யாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா? என்னுடைய கொள்ளளவு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து நீளம் அகலம் உயரம் அந்த கான்செப்ட் தான். அப்போ இது வந்து நீளம் அகலம் உயரம் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு கன அளவு கண்டுபிடிக்கணும். சரி, நீர் தொட்டியின் கன அளவு V = நீளம் × அகலம் × உயரம். சரி, L × B × H. சரிங்களா?
இப்போ டைரெக்டாக பெருங்க சரிங்களா. பெருக்குனா 10யும் 5 பெருக்குனா என்ன வரும் 50ன்னு வரும் சரிங்களா. இன்ட்டு ஒரு 1.5 இருக்குது 1.5 இதை பெருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15ன்னு நினச்சிங்க பெருங்க, அப்புறம் புள்ளி வச்சுக்கலாம். ஒரு 0 வரும். 25 5 மீது 2 5 6 7 750 சரிங்களா. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் 75 கன அளவுனாவே கன மீட்டர். இந்த மீட்டர் கொடுத்துருக்காங்க கன மீட்டர் சரிங்களா. இப்போ கொள்ளளவு தான் கேட்குறாங்க, நீர்த்தொட்டினுடைய கொள்ளளவு. ஒரு கன மீட்டருக்கு 1000 லிட்டர் கொள்ளளவு பிடிக்கும் சரிங்களா. ஒரு கன மீட்டருக்கு ஈக்குவல் டு 1000 லிட்டர் ஓகேங்களா. அப்போ 75 கன மீட்டருக்கு எவ்வளவு லிட்டர் கொள்ளளவு பிடிக்கும்? அப்போ 75 இன்ட்டு 1000 சரிங்களா. 1000ஆல பெருக்குங்க இது. அப்போ 1000 75 இன்ட்டு 1000 லிட்டர் கொள்ளளவு பிடிக்கும். அப்போ என்ன வரும் 75,000 ஓகேங்களா. எங்க பாருங்க 75,000 லிட்டர் கொள்ளளவு அந்த நீர்த்தொட்டியில பிடிக்கும் சரிங்களா. சரி 75,000 டி சரிங்களா. நெக்ஸ்ட் 7வது கணக்கு சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிங்க. மைனஸ் 25னா 5 ஸ்கொயர்னு எழுதலாம் ஓகேங்களா. எழுதிக்கிறோம். டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 3 அப்படி எழுதிட்டோம். இப்போ டிவைட்னா அதை பெருக்கல் மல்டிபிள் பண்ணி என்ன பண்ணும் தலைகளாக திருப்பணும் சரிங்களா. ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 மேலே எழுதுங்க. எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் ஸ்கொயரை கீழே எழுதுங்க சரிங்களா. இங்கே ஒரு சின்ன சேஞ்ச், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்குங்களா. 9 3 ஸ்கொயர் எழுதிடலாம். 9 என்ன எழுதிடலாம் 3 ஸ்கொயர் எழுதிடலாம் சரிங்களா. சரி இப்போ என்ன பண்ணுங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இதான் ஃபார்முலா சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் 5 ஏ மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் 5 எழுதிட்டோம். இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். டிவைடட் பை இங்கே என்ன ஆகுது எக்ஸ் பிளஸ் 3 ஓகேங்களா. சரி பெருக்கல் அதே ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 எழுதிட்டோம். டிவைடட் பை இங்கே என்ன வரும் எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. சரி இப்போ என்ன காமனாக கேன்சல் பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் 3 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே எக்ஸ் பிளஸ் 5 இருக்கு. இங்கே எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் 2 முறை இருக்கு சரி. எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5 2 முறை இருக்கு. ஒரு எக்ஸ் பிளஸ் 5 கேன்சல் பண்ணிடலாம். ஒரு எக்ஸ் பிளஸ் 5 கேன்சல் பண்ணிடுங்க சரிங்களா. சரி மீதி என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 5 மேலே, அப்புறம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 சரிங்களா. மேலே இது 2 தான் இருக்குது எழுதிட்டோம் ஓகேங்களா. கீழே என்ன இருக்குது பாருங்க எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 5 ஒரு எக்ஸ் பிளஸ் 5 கேன்சல் பண்ணிட்டோம். மீதி இருக்கிறது எக்ஸ் பிளஸ் 5 மட்டும்தான். எக்ஸ் பிளஸ் 5 ஓகேங்களா. எங்கே இருக்கு பாருங்க ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் பிளஸ் 5 டி ஆன்சர் சரிங்களா. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம் தான் இதெல்லாம் சரிங்களா. சிம்பிளிஃபைல கேட்ட சம் அடுத்த சம் போகலாம். சரி நெக்ஸ்ட் 8வது கணக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணோம் இந்த ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ எம் பை எம் பிளஸ் 1 1 பை எம் பிளஸ் 1 1 பை எம் ஸ்கொயர் மைனஸ் 1 இப்போ எல்சிஎம் எடுக்கணும். கீழே போகிறோம் ஒரே சேம் நம்பராக வரணும். இது இருக்கிறதுலே பெருசு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 தான். அப்போ இங்கேயும் எம் ஸ்கொயர் மைனஸ் 1 வரணும், இங்கேயும் எம் ஸ்கொயர் மைனஸ் 1 வரணும் சரிங்களா. எம் பிளஸ் 1ன்னு இருக்குது. இதோட ஒரு எம் மைனஸ் 1 பெருக்கினீங்கன்னா அதான் அது எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் வரும். அதாவது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா சரிங்களா. தட் இஸ் எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னா எம் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு அர்த்தம் சரி. 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ எம் பிளஸ் 1ன்னு இருந்துச்சுன்னா எம் மைனஸ் 1ஆல பெருக்கணும் சரிங்களா. இங்கே எம் பிளஸ் 1 இருக்குது. இங்கே ஒரு எம் மைனஸ் 1ஆல மேலே இங்கேயும் பெருக்குங்க. ஒரு இடத்துல பெருக்கணும் வேல்யூ மாறிடும். 2க்கும் பெருங்க. அப்போ எம் டிவைட் பை எம் பிளஸ் 1 இருக்குது. மேலே இங்கேயும் எம் மைனஸ் 1ஆல பெருக்கிறோம். எம் மைனஸ் 1 பை எம் மைனஸ் 1 பெருக்கிட்டோம் சரிங்களா. இதுக்கு ஒரு பிரைட் போட்டுருங்க. ப்ளஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 பை எம் பிளஸ் 1 இருக்குது. மேலே இங்கேயும் எம் மைனஸ் 1ஆல பெருக்குங்க. அப்போ இங்கே எம் மைனஸ் 1 எம் மைனஸ் 1 சரிங்களா. பிராக்கெட் போட்டுருக்கு. நீங்கள் பெருக்கல் கூட போட்டுருங்க. ப்ளஸ் இங்கே எம் மைனஸ் 1ஆல பெருக்க தேவையில்லை, ஏன்னா இது ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. 1 பை எம் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது ஓகேங்களா. சரி அது எம் பிளஸ் 1 எம் மைனஸ் 1 தான் சரிங்களா. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா இதுவும் எம் ஸ்கொயர் மைனஸ் 1 சரிங்களா. பாருங்க எழுதிருக்கு எம் பிளஸ் 1 எம் மைனஸ் 1 எம் ஸ்கொயர் மைனஸ் 1. இதுவும் எம் ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த டைமுக்கும் கீழே எம் ஸ்கொயர் மைனஸ் 1 தான். இந்த டைமுக்கும் கீழே எம் ஸ்கொயர் மைனஸ் 1 தான். இந்த டைமுக்கும் கீழே எம் ஸ்கொயர் மைனஸ் 1 தான். அது மாதிரி கொண்டு வந்துட்டோம். அப்போ ஒரு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதிங்க. எல்சிஎம் எடுத்துட்டோம். கீழே மேலே அப்படியே ஆட் பண்ணுங்க. அவ்வளோ கீழே எழுதிக்கலாம். இங்கே பாருங்க இந்த எம் எம்மையும் பெருக்குங்க. என்ன வரும் எம் ஸ்கொயர் எம்மையும் 1 பெருக்குன்னா என்ன வரும் மைனஸ் எம் ஓகேங்களா. சரி இங்கே ப்ளஸ் இங்கே என்ன வரும் எம் மைனஸ் 1 அப்படியே எழுதிக்கிட்டீங்க. 1 எம் மைனஸ் 1 பெருக்குன்னா எம் மைனஸ் 1 ப்ளஸ் ஒரு 1 எழுதிங்க சரிங்களா. பாருங்க ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா. மைனஸ் எம்மும் ப்ளஸ் எம்மும் கேன்சல் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. மேலே என்ன ஆகுது எம் ஸ்கொயர், கீழே என்ன ஆகுது எம் ஸ்கொயர் மைனஸ் 1. அவ்வளோதான். எங்கே பாருங்க ஆன்சர் எம் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் மைனஸ் 1.
எம் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் மைனஸ் 1 டி ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு 9வது கணக்கு. சரிங்களா? இரு எண்களின் கூடுதல் 40. சரிங்களா? அவைகளின் வித்தியாசம் 4 எனில் அவ்வெண்களின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இரு எண்களின் கூடுதல் 40 கொடுத்துறாங்களா, இரு எண்கள் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 2 எண்ணையும் போட்டுரும், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 40. சரிங்களா? அடுத்தது அவைகளின் வித்தியாசம் 4. வித்தியாசம்னாவே மைனஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு என்னது 4. ஓகேங்களா? அவைகளின் விகிதம் கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். எக்ஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா 2x ஈக்குவல் டு இங்கே 44ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 இங்கே 2 4 மறுபடியும் 2 4 எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஓகேங்களா? ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2 4 2 4 எக்ஸ் ஈக்குவல் டு 22. ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் 22ன்னு இதில் அப்ளை பண்ணுங்க. அப்போ 22 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 40 எழுதிட்டோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 40 ப்ளஸ் 22 ஆன்சர் மைனஸ் 22. அப்போ என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு 18ன்னு வரும். ஓகேங்களா? விகிதம் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதுங்க, அப்புறம் ஒய் எழுதுங்க. அப்போ 22:18. இதெல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. இந்த ஆன்சர் இங்கே இருக்குதான்னு பாருங்க. இல்லை, ஏதாவது காமனாக கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 2ஆல் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? 1 2 1 2 ரேஷியோ. இதே 2ஆல் கேன்சல் பண்ணுங்க. 9 2 18. இப்போ 11:9 இருக்குதான்னு பாருங்க. இருக்குது. பி ஆன்சர். ஓகேங்களா? அதான் ஆன்சர். எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு 10வது கணக்கு. a cube by a minus b plus b cube by b minus a. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா a cube by a minus b அப்படி எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா b minus a இருக்குது. இதை a minus b எழுதுங்க. இப்போ b minus a-வை a minus b எழுதுனீங்கன்னா வெளியே என்ன வரும், ஒரு மைனஸ் வரும். சரிங்களா? இது பெருக்குங்க உள்ள மைனஸ் a பிளஸ் பின்னு வரும். சரிங்களா? அப்போ மைனஸ் a பிளஸ் பின்னா அதே தான், மைனஸ் a பிளஸ் பி. ஓகேங்களா? அப்போ b minus a-வை a minus b எழுதணும்னா வெளியே காமனாக வரும், மைனஸ் வந்துடும். அப்போ இந்த b minus a-வை a minus b எழுதிக்கிறீங்க. மேலே என்ன இருக்குது, b cube அப்படி இருக்குது. இப்போ வெளியே பிராக்கெட் போட்டு ஒரு காமனாக ஒரு மைனஸ் வரும். அப்போ பிராக்கெட் போட்டு மைனஸ் போட்டிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், மைனஸ் தான். ஓகேங்களா? சரி, இந்த ப்ளஸ் எப்படி மைனஸ் ஆச்சு, b minus a-வை a minus b எழுதுறதுனால ஆச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே a minus b, இங்கே a minus b. அப்போ ஒரே லைன் போட்டுக்கலாம். a minus b ஒரு முறை எழுதிக்கலாம். மேலே இருக்கிறத அப்படி போட்டுருங்க, a cube minus b cube. ஓகேங்களா? a cube minus b cubeனா ஃபார்முலா சொல்லியிருக்கேன், ஏற்கனவே 2 3 கணக்கு நடத்திருக்கேன். என்ன ஃபார்முலா, a minus b இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இதான் ஃபார்முலா, a cube minus b cube ஃபார்முலா. சரிங்களா? divided by a minus b அப்படி இருக்குங்க. a minus b கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி பேலன்ஸ் என்ன ஆகுது, a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். என்ன இருக்குது, a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். சரிங்களா? அதான் ஆன்சர். சரிங்களா? டோட்டலாக 10 சம் கொடுத்துருக்கேன். எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் கேட்ட சம்ஸ் தான். சரிங்களா? ஈஸியான சம்ஸும் கொடுத்துருக்கேன், கஷ்டமான சம்ஸும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நல்லா படிங்க. டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா?